ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு ஒரு பன்னீர் மஞ்சூரியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். என் பொண்ணு அதை இன்னொரு நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்கம்மா, நான் வந்து பன்னீர் மஞ்சூரியன் செய்கிறேன், நானே உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டா. வாங்க அதை எப்படி செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்கூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டா. இந்த அளவு கட் பண்ணிக்கிட்டா சரியாக இருக்குங்க. நமக்கு அளவு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேசாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம வந்து போட்டு அலசி எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூளுங்க இது. நல்லா சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவுலாம் நினச்சி போடுவோம்ல, அந்த அளவுக்கு இருக்கட்டும் திக்காக. இப்போ அதில் பன்னீரை வந்து ஒன்று ஒன்றா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்க அடுப்பில் அதில் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். எதுவுமே என்னை செய்யவில்லைங்க, நானே செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவளே செய்ய ஆரம்பிச்சிட்டா. இது மாதிரி எல்லா சமையலுமே கற்றுக்க பாப்பா அப்படின்னா, போங்கம்மா நான் இதுதான் செய்வேன்னு சொல்லிட்டு இது மட்டும் செஞ்சிட்ருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க லாஸ்ட்டாக. பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 4ஆக வெட்டிட்டு லேயெல்லாம் பிரித்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. நமக்கு வந்து ஒரு பாதி பதம் வதங்கினா போதும். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி வந்து அரைச்சிட்டு இதோட சேர்த்திக்கலாம். அதுவும் நமக்கு வந்து பச்சை வாசனை போட்டுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சுங்க, நல்லா வதங்கிடுச்சு. குடமிளகாய் வெங்காயம் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே சைஸில். அதே சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். குடமிளகாய் ரொம்ப வதங்காமல் கொஞ்சம் லைட்டாக கடிபடுற மாதிரி இருக்குங்க வாயில், அப்போ தான் நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லித்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கா. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் போதுங்க. ரொம்ப போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி இல்லைன்னா அந்த மிளகாத்தூள்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. அதனால் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து நம்ம அதோட சேர்த்திடலாங்க.
சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதை நம்ம அதோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா அதையும் கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம நல்லா வெந்து நமக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து மஞ்சூரியன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மஞ்சூரியன் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் என் பொண்ணு செஞ்சதுனாலன்னு சொல்லலைங்க, உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.